பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணுறதன் மூலமாக சமஸ்த மனித குலத்திற்கும் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வாக இருக்கக்கூடிய ஆத்ம ஞானத்தை உபதேசம் பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தோம். ஆத்ம ஞானத்தை உபதேசம் பண்ண கிருஷ்ணர் 3வது அதிகாரத்தில் கர்மயோகத்தை சொல்கிறார். இந்த ஆத்ம ஞானத்தை அடைவதற்குரிய தகுதியை கொடுக்கக்கூடிய கர்மயோகம். ஏன்னா ஆத்ம ஞானத்தினால்தான் மோட்சம். இப்போ அர்ஜுனன் அப்போ ஆத்ம ஞானத்தினால்தான மோட்சம், எனக்கு அது கொடுத்துடலாம், இந்த விட்டுட்டு போயிடுறேன், எனக்கு இந்த கர்மத்தை விட்டுட்டு ஞானத்தை தேடி போகிறேன் அப்படின்னு அவனுக்கு ஒரு கேள்வி வருது. இப்போ பகவான் சொல்கிறாரு, உனக்கு பக்குவம் இல்லைன்னா இந்த ஞானம் புரியாது, புரிஞ்சாலும் மனசில் தங்காது, உனக்கு பயன்பாட்டுக்கு வராது, உனக்கு பிரயோஜனமாக இருக்காது. சும்மா உனக்கு அகடமிக்காக புரிஞ்சிருக்கும், ஆனால் என்ன உன்கிட்ட ஒரு மாற்றம் வராது, பூர்ண நிம்மதியை நீ உணர முடியாது. அப்போ அந்த பூர்ண நிம்மதியை உனக்கு உணர்வதற்கு தகுதியை கொடுக்கக்கூடிய என்னது நமக்கு இந்த கர்மயோகம் நமக்கு மிக மிக அவசியமாக இருக்கின்றது. இப்போ 3வது அதிகாரத்தில் இந்த கர்மயோகத்தை பற்றி விளக்கமாக சொன்னார். எதனால் கர்மம் பண்ணணும், கர்மத்தை எப்படி பண்ணணும், ரொம்ப முக்கியம். கர்மத்தில் நம்ம எதையுமே மாற்ற போகிறதில்ல, நம்மளுடைய ஆட்டிடியூட பாவனையை தான் மாற்றும். நம்ம எந்த டியூட்டியையும் விட போகிறது கிடையாது, அதை அணுகுகின்ற முறையை நம்ம மாற்றுறோம். எப்படி நம்ம அணுகுவது அப்படிங்கும்போது ஈஸ்வர அர்ப்பண புத்தியோடு நம்ம விவகாரம் பண்ணணும். அந்த பலன் வரும்போது ஈஸ்வர பிரசாதமாக நம்ம அதை எடுத்துக்கிடணும் அப்படிங்கிறத ரொம்ப விளக்கமாக பார்த்தோம். அதில் தான் நமக்கு மாற்றம் இருக்கின்றது. ஈஸ்வர அர்ப்பண புத்தி, ஈஸ்வர பிரசாத புத்தி முடித்ததுக்கப்புறம் பகவான் 4வது அதிகாரத்தில் இப்போ நமக்கு இந்த ஞானத்தை பற்றி சொல்கிறார். இந்த ஞானம்தான் உனக்கு பூர்ணமான நிம்மதிக்கு உரிய வழியாகும். கர்மம் உனக்கு தகுதியை கொடுக்கின்றது, ஞானத்துக்குரிய தகுதியை கொடுக்கின்றது. இந்த ஞானம் உனக்கு பூர்ணமான நிம்மதியை கொடுக்கின்றது அப்படிங்கிறத பார்த்துட்ருக்க. இந்த ஞானத்தோட மகிமையெல்லாம் சொல்கிறார். பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மாக்னௌ பிரம்மநாகுதம் பிரம்மைவ தேன கந்தவியம் பிரம்ம கர்ம சமாதினா. இந்த ஞானம்தான் உனக்கு சர்வம் பிரம்மமயம், எல்லாவற்றையும் மெய்ப்பொருளாக பார்க்கின்ற அந்த ஒரு பிரம்ம திருஷ்டியை உனக்கு கொடுக்கின்றது. அதன் மூலமாக உன்னையும் நீ உடல் மனது புத்தியாக நினைக்க மாட்ட, மற்றவர்களையும் உடல் மனது புத்தியாக நினைக்க மாட்ட. உன்னையும் அந்த மெய்ப்பொருளாக, அனைத்தையும் மெய்ப்பொருளாக, எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த ஒரு மெய்ப்பொருள் தர்சனம், எல்லாவற்றிலையும் இறைவனை பார்க்கின்ற ஒரு மேலான ஒரு ஞானம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய யோக்கியதையாக அந்த யஜ்ஞங்கள்னு நமக்கு பல சாதனைகள் சொன்னாருன்னு பார்த்தோம். 12 சாதனைகள் சொல்லப்பட்டது. அதில் ஒன்று நம்ம அடைய வேண்டிய லட்சியமாகிய அந்த ஞான யஜ்ஞம். அந்த மிற்ற 11 சாதனைகள் நமக்கு சொன்னாருன்னு பார்த்தோம். ஒன்னொன்னை நமக்கு ஏதாவது ஒன்றை நீ தொடங்குனீன்னா என்னாகும், மற்றதில் ஒன்றை இழுத்து செல்லும் அப்படிங்கிறத பார்த்தோம். நமக்கு தேவ யஜ்ஞம் பார்த்தோம், என்னெல்லாம் ஒரு சொல்லிடுவோம் நமக்கு என்னென்னலாம் இருக்குங்கிறது. தேவ யஜ்ஞம், பிரம்ம யஜ்ஞம், அடுத்தது இந்திரிய சம்யம யஜ்ஞம், விஷய கிரகண யஜ்ஞம், திரவிய ஆத்ம சம்யம யஜ்ஞம், திரவிய யஜ்ஞம், தபோ யஜ்ஞம், யோக யஜ்ஞம், ஸ்வாத்தியாய யஜ்ஞம், ஞான யஜ்ஞம், பிராணாயாம யஜ்ஞம், ஆகார நியம யஜ்ஞம். நம்மளுடைய மனது புத்தி உடல் எல்லாத்தையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருகின்றது. அதர்மமான ஆசைகளிலிருந்து விடுபட்டு அதை ஒரு தர்மத்துக்கு கொண்டு நம்மை ஒரு பக்குவப்படுத்துகின்றது இந்த நியமங்கள். நம்ம லைஃப் ஸ்டைல்லே என்னாகும், ஒரு மாற்றம் வரும். என்னன்னாலும் பண்ணலாம், கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு இருந்ததை விட்டுட்டு நமக்குள்ள ஒரு கட்டுப்பாடு, இந்திரியங்களில் கட்டுப்பாடு, மனதில் கட்டுப்பாடு, சாப்பிட்ற விஷயத்தில் கட்டுப்பாடு, பேசுகிற விஷயத்தில் கட்டுப்பாடு, சிந்திக்கிற விஷயத்தில் கட்டுப்பாடு, அனுபவிக்கின்ற விஷயத்தில் கட்டுப்பாடு, எல்லாத்துலேயும் நமக்கு ஒரு ஒழுக்கம் வருகின்றது. இந்த ஒழுக்கத்தின் காரணமாக நமக்கு என்ன வரும், நமக்கு ஒரு மனதில் ஒரு சத்துவகுணம் உண்டாக தொடங்கும். அந்த ஒரு மனதில் ஒரு தூய்மை இருந்தால் தான் நம்மளால் இந்த ஞான யோகத்துக்குள்ளே உள்ளே போக முடியும். அதனால இந்த நியமங்கள் எல்லாம் சொன்ன கிருஷ்ணர் அடுத்து ஒன்று சொல்கிறாரு, இது உனக்கு பூர்ணமான விடுதலையை தராது. இந்த 11 யஜ்ஞங்கள் நீ எவ்வளவுதான் நீ யோகாசனம் பண்ணாலும், பிராணாயாமம் பண்ணாலும், ஆகார நியமம் பண்ணாலும், சமதமம் பண்ணினாலும் உனக்கு அது மோட்சத்துக்கு டைரெக்டாக என்ன கொடுக்காது, உனக்கு கொடுக்காது. நீ என்ன பண்ணணும், உன்னை மனதை இதெல்லாம் மனதை பக்குவப்படுத்தும்.
இதெல்லாம் கர்மயோகத்துக்குள்ள ஒரு அங்கம். நம்மளோட டியூட்டியை பண்ணுறதுல அதனுடைய ஒரு குவாலிஃபிகேஷன் நமக்கு கொடுக்கும். முடிவாக நமக்கு ஞானத்தை கொடுக்க போகிறது என்னது? அந்த ஆத்ம ஞானம்தான். அதை எப்படி அடையணும் அப்படிங்கிறதே அடுத்தது சொன்னார். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினக தத்துவதர்ஷினக. அந்த ஞானத்தை நீ முறையாக ஒரு குருவை அணுகி தத்வித்தி அதை நீ அறிந்து கொள்வாயாக. பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் நீ அதை அறிந்து கொள்வாயாக. குரு கிட்ட போய் நம்ம என்ன பண்ணுறோம்? கேட்டு தான் நம்ம பெறுறோம். இது நமக்கு ரொம்ப முக்கியம். நம்மளுடைய குரு நமக்கு உயிரோடு இருக்கிறவராக இருக்கணும். நம்மளோட சம்பிரதாயத்தில் அப்படி தான் இருக்குது. ஏதோ நம்ம அவர் குரு ஃபோட்டோ குருவெல்லாம் நம்ம சம்பிரதாயத்தில் ஏற்றுக்கிறது கிடையாது. குருவை நேரடியாக அணுகி நம்ம பாடம் கேட்குறோம். நம்ம தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா. பரிப்பிரஷ்னேன கேள்வி கேட்டு கேட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளுடைய இந்த ஞானத்தை நிறைய சந்தேகம் வரும் நமக்கு. அப்போ அதுக்கு உயிரோடு இருக்க குருவாக இருந்தால் தான் என்ன முடியும்? நமக்கு அதை கிளாரிஃபை பண்ணி கொடுக்க முடியும். நம்ம நேரடியாக நமக்கு சில எக்ஸப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கிறது கிடையாது. அவர்கள் அவதார புருஷர்கள், அவங்கள நம்ம எடுக்க போகிறது கிடையாது. சாதாரணமாக நம்ம பொதுவாக எப்படி தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா, பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் இந்த ஞானத்தை நீ பெறுவாயாக. எந்த ஞானம் அப்படின்னு அதான் பார்த்துட்டு இருந்தோம். அந்த ஞானம் எப்படிப்பட்டது? இப்போ நீ இதன் மூலமாக நீ குரு கிட்ட அணுகி உனக்கு கிடைக்க போகிற அந்த ஞானம் உனக்கு என்னத்தை கொடுக்கும் தெரியணும் இல்லையா? நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வர்றோம், நம்ம கிளாஸ்க்கு ஓடி ஓடி வர்றோம், என்ன கிடைக்கும் நமக்கு? இப்போ அதான் சொல்லிகிட்டு இருக்காரு நமக்கு. முதல்ல ஒன்று, மோகம் நாசியசி, உன்னுடைய அறிவில் இருக்கின்ற மயக்கம் நீங்குகின்றது. யஜ்ஞாத்வா ந புனர்மோகம் ஏவம் ஆசியசி பாண்டவ, உன அறிவில் இருக்கும் குழப்பம் நீங்குகின்றது. என்ன குழப்பம்? ஒரு மயக்கம். என்ன மயக்கம்? ஒரு அறியாமை. என்ன அறியாமை? நிலையில்லாததில் நிலையான அமைதி வேணும்னு ஒரு எதிர்பார்க்குறோம் இல்லையா? எதுவுமே மாறாமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? நிலையில்லாததில் நிலையான இன்பம் கிடைக்கும் அப்படின்னு என்ன பண்ணுறோம்? ஆனந்தத்தை வெளியவே தேடிக்கிட்டு இருக்கோம். இதனால் கிடச்சிரும் அதனால் கிடச்சிரும் அப்படிங்கிறத நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். அது ஒரு அறிவில் ஏற்படுகின்ற ஒரு மயக்கம், குழப்பம். இப்போ ஒரு பலூன் வாங்கிட்டு வர்றோம். பலூன் வாங்கிட்டு வரும்போதே நமக்கு தெரியும் அது உடஞ்சிரும், வெடிச்சிரும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஒரு குழந்தைக்கு தெரியாது. அதே மாதிரி தான் எல்லாமே பலூன் தான். எல்லா உறவுகள், உடைமைகள், ஆரோக்கியம் எல்லாமே பலூன் தான். எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னு தெரியாது. இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுக்கிட வேண்டியதுதான். நமக்கு புண்ணியம் தீர்றது வரைக்கும் அந்த பலூன் இருக்கிற மாதிரி புண்ணியம் தீர்றது வரைக்கும் எல்லாம் சுகம் இருக்கும் நமக்கு. எப்போ புண்ணியம் காலியாக போச்சோ பலூன் உடஞ்ச மாதிரி சுகம் போயிடும். அப்புறம் துக்கம் வரும், மாறி மாறி வரும். இப்போ இந்த ஞானம் வர்றதுனால என்ன ஆகுது? இதெல்லாம் இப்படித்தான் இருக்கும், உறவுகள் இப்படி தான் இருக்கும், உடைமைகள் இப்படி தான் இருக்கும், உலகம் இப்படி தான் இருக்கும். யாருக்கிட்டையும் பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கவே முடியாது. நானும் பெர்ஃபெக்ட் கிடையாது, மற்றவங்களும் பெர்ஃபெக்ட் கிடையாது அப்படின்னு என்ன ஒரு அக்செப்டன்ஸ் வந்துடுது. அறிவில் இருக்கின்ற அந்த மயக்கம், நம்ம எல்லாமே இப்படியே ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அதெல்லாம் இருக்குது. அந்த குழப்பம் நீங்குகின்றது. அப்புறம் அடுத்தது, எப்பவும் எல்லா இடத்துலையும் சர்வத்திர ஆத்ம தர்ஷன். அதான் நம்ம பார்த்தோம். ரெண்டாவது, ஏன சர்வாத்ம பாவம், ஏன பூத்தான் யசேஷேன திரக்ஷசி ஆத்மன்யோதோமயி, உன்னையும் நீ உடலாக நினைக்க மாட்டாய், மற்றவர்களையும் நீ உடலாக நினைக்க மாட்டாய். எப்போ நம்ம உடம்பா நினைக்கிறோமோ பார்க்குறோமோ அப்போ மற்றவர்களையும் உடலாக தான் நினைப்போம். நம்ம இந்த உடம்புக்குரிய ஆதாரமாக நினைக்கும் போது பிறரையும் என்ன நினைக்க தொடங்கிறோம்? நம்ம அந்த ஆதார திருஷ்டியில் நம்ம யோசிக்க தொடங்கிறோம். ரெண்டாவது பிரயோஜனம். முதல்ல மோகநாசம், ரெண்டாவது சர்வாத்ம பாவம், மூணாவது பாப நாசம். எல்லா பாபத்திலிருந்தும் நம்மை விடுவிக்கின்றது, புண்ணியத்திலிருந்தும் விடுவிக்கின்றது. ஏன்னா நான் என்னை அகர்த்தா ஆத்மாவாக நான் புரிந்து கொள்ளும் போது நான் செய்கின்ற புண்ணிய பாபம் எதுவும் என்னை ஒட்டாது. அதன் காரணமாக சர்வ கர்ம நாசம் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். நமக்கு எல்லா 3 விதமான கர்மத்திலிருந்து நான் விடுபடுகின்றேன், பிறவியிலிருந்து விடுபடுகின்றேன். சஞ்சித கர்மம், ஆகாமி கர்மம், பிராரப்த கர்மம், 3 கர்மங்கள், எஞ்சுவினை, நடவினை, வருவினை. அதன் காரணமாக, இந்த ஞானத்தின் காரணமாக புண்ணிய பாபத்திலிருந்து விடுபடுகின்றேன், 3 கர்மத்திலிருந்து விடுபடுகின்றேன், அதன் காரணமாக பிறவியிலிருந்து விடுபடுகின்றேன். அது சொல்லலை,
நம்ம புரிஞ்சுக்கிடலாம். நம்ம 3 கர்மத்திலேருந்து விடுபடுகின்றேனுங்கும் போது அதை பிறவியிலிருந்து விடுபடுகின்றேன். அடுத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ஞானத்தை போல தூய்மைப்படுத்துவது எதுவும் இல்லை அப்படிங்கிறார். நகி ஞானேன சதிருஷம் பவித்திரமிக வித்தியத்தை. பவித்திரம்னா தூய்மைப்படுத்துவது. இந்த ஞானத்தை போல தூய்மைப்படுத்துவது எதுவுமே இல்லை. இதான் பார்த்துட்டு இருந்தோம். நம்ம பொதுவாக நமக்கு 3 சரீரம் இருக்குது. ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம்னு ஒன்று சொல்லுவோம். நம்ம இதில் படிக்க போகிறோம், கைவிலேன வணிகத்தெலாம் படிப்போம். நம்ம ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம். இப்போ ஸ்தூல சரீரத்தில் இருக்கிற அழுக்கு என்ன ஆகும், நமக்கு போய் சோப் போட்டு குளித்தா நமக்கு போயிடும். இப்போ சூக்ஷ்ம சரீரம் அப்படிங்கும்போது நம்மளுடைய மனம், நம்ம புத்தி, அதில் இருக்கின்ற இந்த அழுக்கு. இப்போ நம்ம மனசில் இருக்க அழுக்கு எப்படி போகும் அப்படின்னா, நம்ம சத்கர்மங்கள் பண்ணும்போது, நம்மளுடைய தபஸ் பண்ணும்போது, நம்மளுடைய பாவங்கள் நீங்கும் போது என்னாகின்றது, நல்ல விருத்திகள் உண்டாகின்றது. இப்போ நமக்கு ஒரு குளிக்கும்போது, சாதாரணமாக நம்ம குளிக்கும்போது வெளியில் இருக்க அழுக்கு உண்டாகின்றது. இதே கங்கை யமுனை செய்வ சொல்லி குளிக்கும்போது என்னாகின்றது, அந்த சூக்ஷ்ம சரீரத்தில் நமக்கு நம்ம சேர்த்து வச்சுருக்கிற பாவங்கள்லாம் என்னாகும், குறையும். சாப்பிடும்போது நம்மளுடைய வயிற்று பசி நீங்குது. பிரம்மார்ப்பணம் சொல்லி நம்ம இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு அதை பிரசாதமாக சாப்பிடும்போது என்னாகின்றது, நம்ம சூக்ஷ்ம சரீரம் சுத்தியாகின்றது. இப்போ ஸ்தூல சரீரம் சுத்தியாகும், சூக்ஷ்ம சரீரம் சுத்தியாகும். இன்னொன்று காரண சரீரம் நம்ம சொல்கிறோம். இது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். காரண சரீரம் அப்படிங்கிறது நமக்கு அஜ்ஞானம். நான் என்னை உடலாகவும் மனதாகவும் பிறந்தலேருந்தே நினச்சிட்டு இருக்கேன். நான் அதன் காரணமாக நான் துக்கப்படுறேன். அதுதான் காரணம். நமக்கு இந்த இதில் பைபிள் எல்லாம் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு சின் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஆப்பிள் எல்லாம் சாப்பிட்டாங்களா, அதான் ஃபஸ்ட்டு சின் அப்படிம்பாங்க. இப்போ நம்ம இதில் ஃபஸ்ட்டு சின் என்னென்னா, என்னை நான் உடம்பாக நினைத்து கொள்வது. இந்த அஜ்ஞானம், இந்த அஜ்ஞானத்தை இந்த ஞானம்தான் நீக்குகின்றது. காரண சரீரத்தை சுத்தப்படுத்துகின்றது. அந்த காரணத்தினால் நான் என்னை உடலாகவும், இப்போ நமக்கு எல்லா துக்கத்துக்கும் காரணம் என்ன, அத்வைத சம்பிரதாயத்தில் அஜ்ஞானம்தான் காரணம். என்ன அஜ்ஞானம்? நான் ஆத்மா என்பதை மறந்து நான் என்னை உடலாகவும் மனதாகவும் நினைத்து கொண்டு இருக்கின்றேன். இப்போ இந்த ஞானம் என்ன கொடுக்கின்றது, நமக்கு புதிய ஒரு அறிவை கொடுக்கின்றது. என்ன அறிவை கொடுக்கின்றது, உன்னை நீ உடம்பாகவும் மனசாகவும் அம்மாவாகவும் மகளாகவும் உறவுகளாகவும் நினச்சிட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்க, அவ்வளோ துக்கத்தையும் உன் மேலே ஏற்றிக்கிட்டு இருக்க. ஆனால் இவற்றை பார்க்கும் நீ இதற்கு வேறானவன் அப்படிங்கிற அந்த ஞானத்தை கொடுக்கின்றது. அதன் மூலமாக என்ன பண்ணுறது, பவித்திரம், தூய்மைப்படுத்துகின்றது. எதை தூய்மைப்படுத்துகின்றது, காரண சரீரத்திற்கு காரணமாக இருக்கின்ற அஜ்ஞானத்தை தூய்மைப்படுத்துகின்றது. அதனால ஞானம் ரொம்ப விசேஷமானது. ஏன்னா அந்த அஜ்ஞானத்தை ஞானத்தினால் மட்டும்தான் நீக்க முடியும். அதனால தான் பவித்திரம். நகி ஞானேன சதிருஷம் பவித்திரம் இக வித்தியத்தே. இந்த ஞானத்திற்கு ஒப்பாக தூய்மைப்படுத்தக்கூடியது எதுவும் இல்லை. நம்ம பார்க்குறோம் சர்ஃபு, ரின்னு, அதெல்லாம் என்ன பண்ணுறோம், ஒன்று சொல்கிறாங்க, இது சுத்தப்படுத்தும், அது சுத்தப்படுத்தும். அதெல்லாம் மேலே ஸ்தூல சரீரத்தை சுத்தப்படுத்துகின்றது. நம்ம சூக்ஷ்ம சரீரத்துக்கு என்ன பண்ணுறோம், நம்ம ஜபம் பண்ணுறோம், நிறையா பாராயணம் பண்ணுறோம். இதெல்லாம் என்ன பண்ணுறது, நம்ம சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகத்வேஷங்கள், கெட்ட குணங்கள், காமம், குரோதம், இந்த மாதிரி இருக்கிற தீய குணங்களை சுத்தப்படுத்துகின்றது. சூக்ஷ்மமான இந்த மனம் சூக்ஷ்ம சரீரத்தை சேர்ந்தது. சூக்ஷ்மமான இந்த மனதில் இருக்கின்ற கெட்ட குணங்களை என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி அனுஷ்டானங்கள், விரதங்கள், நம்ம யாத்திரை போகிறது, இதெல்லாமே சூக்ஷ்ம சரீரத்தை சுத்தம் பண்ணும். அதற்கும் அடுத்து இருக்கிறது என்னது, இந்த காரண சரீரம். அந்த காரண சரீரத்தை தூய்மைப்படுத்துவது இந்த ஞானம் மட்டுமே. நகி ஞானேன சதிருஷம் பவித்திரம் இத வித்தியத்தே தத்ஸ்வயம் யோக சம்சித்தக காலேன ஆத்மனி விந்ததி. ஒருவன் யோக சம்சித்தகனா நன்றாக கர்மயோகத்தில் தன்னை பக்குவப்படுத்தியவன். இந்த 11 சாதனைகள் இருந்துச்சு இல்லையா, அதெல்லாத்தையும் எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவு பண்ணி தன்னை பக்குவப்படுத்தி கொண்டவன். இன்னும் நம்ம இதில் கைவிலேன வணிகத்தில் படிப்போம், சாதன சதுஷ்டயத்தின் மூலமாக தன்னை பண்படுத்தி கொண்ட ஒருவன் காலேன நீண்ட காலம் நன்றாக அவனுக்கு இந்த இதில் சந்தேகம் முழுமையாக நீங்கும் வரை இதை கடைபிடித்து என்ன பண்ணுறான், ஆத்மனி விந்ததி, அவன் என்ன படுகின்றான், அவன் பரிபூர்ணமாக துக்கத்திலிருந்து விடுபடுகின்றான். இந்த ஞானத்தினால் நமக்கு இவ்வளோ பிரயோஜனம் கிடைக்குது. மோகநாசம், சர்வாத்ம பாவம்,
சர்வ பாபநாசம், சர்வ கர்மநாசம், இன்னொன்று அஞ்ஞானத்திலிருந்து பூர்ணமான விடுதலை. முக்கியமான 5 விஷயம். இதுக்காக நம்ம படிக்கிறோம். எதுக்கு வர்றோம்? இப்போ கிளாஸ்க்கு எதுக்கு வர்றோம் நமக்கு தெரியணும். வந்தால் என்ன கிடைக்கும்னு நமக்கு தெரியும். இப்போ முழுமையாக சர்வ மோகநாஷா அப்படிங்கும்போது சரியாக போச்சு. நமக்கு எதையும் சார்ந்து இருக்க மாட்டோம். எதுலேயும் பூர்ணத்துவத்தை என்ன பண்ண மாட்டோம். நம்ம பெர்ஃபெக்டாக எதுவுமே நடக்கும்னு அந்த எதிர்பார்ப்புகளிலிருந்து முழுமையாக என்ன பண்ணிடுவோம், விடுதலை வந்துடுது. அக்செப்ட், எது எப்படி இருக்கோ என்ன பண்ணிடுறோம், அந்த அனாத்மா இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து 39. ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் தத்பர சம்யதேந்திரியः ஞானம் லப்த்வா பராம் சாந்திம் அச்சிரேனாதிகச்சதி. ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் தத்பர சம்யதேந்திரியः ஞானம் லப்த்வா பராம் சாந்திம் அச்சிரேனாதிகச்சதி. இதில் முக்கியமான விஷயம் சொல்கிறாரு. இந்த ஞானத்தை பெறுவதற்கு நமக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டிய தகுதிகள். ஏற்கனவே அந்த 11 சாதனைகள் சொன்னார். அது எல்லாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதில் கொஞ்சம் கொஞ்சம் கூட குறைய இருக்கலாம். ஆனால் இப்போ சொல்கிற 3 விஷயம் சொல்ல போகிறார். 3 தகுதிகள் கண்டிப்பாக இருக்க வேண்டிய தகுதிகள். அவ்வளோ ஓரளவுக்கு பக்குவப்பட்ட ஒருவன், கர்மயோகத்தில் ஓரளவுக்கு பக்குவப்பட்ட ஒருவன் குரு கிட்ட வர்றான். ஞான யோகத்துக்காக குரு கிட்ட வர்றான். அதான் எப்படி வர்றான், பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் தெரிந்து கொள்வதற்காக வர்றான். வர்றவனுக்கு எப்படிப்பட்ட ஞானம் கிடைக்க போகுதுன்னு சொன்னார். அவனுக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டிய குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது 3 சொல்கிறார். ஸ்ரத்தாவான், யாருக்கு இது நன்றாக புரியும். ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் தத்பரக சம்யதேந்திரிக. 3 விஷயம். ஸ்ரத்தாவான் லபதே ஞானம். பலவான் அப்படிங்கிற, பலவான்னா பலத்தை உடையவன் பலவான், குணத்தை உடையவன் குணவான். ஸ்ரத்தாவான், ஸ்ரத்தையை உடையவன் ஸ்ரத்தாவான். இப்போ ஸ்ரத்தா அப்படின்னா ஒரு பதம் கொடுத்துருக்காரு. ஸ்ரத்தைனா நம்பிக்கை, ஏற்றுக்கிறது. இப்போ குரு சொல்கிறத முதல்ல ஏற்றுக்கணும். நமக்கு அவர் பொய் சொல்ல மாட்டார், அவர் சொல்கிறது உண்மைதான். ஏன்னா அவனுக்கு இன்னும் ஆத்மா பற்றின ஞானம் வந்துட்டா அவனுக்கு இந்த ஞானம் இந்த ஸ்ரத்தை அறிவாயிரும். இப்போ ஒரு ரிஷிகேஷில் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறத நீங்கள் முதல்ல நம்புறீங்க. நம்புறது ஸ்ரத்தா. இப்போ நம்மளே அதை போய் பார்க்கும்போது என்ன ஆயிடுது, அது ஞானமாகிட்டு. அங்கே நம்ம நேரடியாக போய் அதை நம்ம பார்க்கும்போது அது ஞானமாகிட்டு. முதல்ல என்னவா இருக்குது, ஸ்ரத்தை. இவங்க சொல்கிறாங்க, இவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, இருக்கும் அப்படின்னு என்ன ஒரு நம்பிக்கை இருக்குது. அது மாதிரி இப்போ குரு சொல்கிறார் இப்போ நமக்கு நீ உடல் இல்லை, மனதில்லை, புத்தி இல்லை, நீ தான் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிற பரம்பொருள் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கலாம் நமக்கு. இப்போ முதல்ல இந்த குரு சொல்கிறதுல ஒரு நம்பிக்கை, அவர் பொய் சொல்ல மாட்டார் அப்படின்னு. சாஸ்திரஸ்ய குரு வாக்கியஸ்ய சத்திய புத்தி அவதாரணா சாஸ்ரத்தா கதிதா சத்பிகி. சாஸ்திரமும் குருவும் உண்மைதான் சொல்கின்றார்கள் அப்படின்னு முழுமையாக ஏற்றுக்கொள்வது ஸ்ரத்தை. இந்த குருவிடம் இருக்கின்ற அந்த விஸ்வாசம், அது முக்கியமாக நமக்கு கண்டிப்பாக தேவைப்படுகின்றது. ஸ்ரத்தாவான் லபதே ஞானம். ஸ்ரத்தையை உடையவன் ஞானத்தை அடைகின்றான். அடுத்தவனுக்கு இருக்க வேண்டிய குவாலிஃபிகேஷன் தத்பரக. தத்பரகன்னா அவனுக்கு ஒரு சின்சியாரிட்டி வேணும். அதுவே சிந்தனையாக எனக்கு அதுதான் லட்சியம். தத்பரக, எனக்கு மோட்சம்தான் லட்சியம். எனக்கு போதும், அறம்பொருள் எல்லாம் பிடிச்சாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு. இனிமேல் நான் அடுத்து ஜென்மத்துக்கு என்ன பண்ண போகிறேன், அடுத்து எனக்கு பிறக்கவா வேண்டாமாங்கிறதுக்கு எனக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது. இப்போ என்னுடைய லட்சியம் இதுதான் அப்படின்னு என்ன பண்ணுறேன், அதில் எனக்கு ஒரு தீவிரத்தரம். அதுக்கு பேர் தத்பரக. அதையே லட்சியமாக கொள்வது. இப்போ ஸ்ரத்தை வேணும் நமக்கு. நமக்கு கிடைக்கிற குரு சொல்கிற பாடம் பொய் அல்ல, அவர் உண்மைதான் சொல்கிறாரு அப்படின்னு அதில் ஒரு முழுமையான ஒரு நம்பிக்கை. 2வது அதிலேயே லட்சியமாக கொள்வது. அடுத்தது சம்யதேந்திரியக.
இந்திரியத்தை ஒழுங்குபடுத்தியவனாக இருக்கணும். இந்திரிய கட்டுப்பாடு நமக்கு வேணும். ஏன்னா நம்ம நிறைய படிக்கணும், நிறைய விஷயத்தை என்ன பண்ணணும், கிரகிக்கணும். அவர் சொல்கிறத சொல்லும்போது தூக்கம் வந்துட்டா என்ன ஆயிரும் நமக்கு. இப்போ நம்ம திரும்ப திரும்ப ரெக்கார்ட் பண்ணி போட்டு போட்டு கேட்டுக்கிறோம். நம்ம அந்த காலத்தில் ரெக்கார்டிங்லாம் கிடையாது. குரு ஒரு சின்மயானந்த சாமிஜி படிக்க போனாராம், தப்போவன் மகாராஜரை போய் படிக்க போனாராம். அவர் சொன்ன ஃபஸ்ட்டு கண்டிஷன், ஒரு தடவை தான் சொல்லுவேன், திரும்ப திரும்ப சொல்லி கொடுக்க மாட்டேன், அதுக்கு சம்மதம்னா என்கிட்ட படிக்கவான்னாராம். அதனால் நிறைய பேர் அவர்கிட்ட படிக்காமல் போயிட்டாங்களாம். ஒருக்க தான் சொல்லுவாராம் கிளாஸு. இப்போ நம்ம கொஞ்சம் திரும்ப திரும்ப கேட்டுக்கிறோம், கொஞ்சம் அப்படி டோஸாக ஆனால் கூட நமக்கு நிறைய என்ன இருக்குது, வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இவங்க நிறையா எதுக்காக இந்திரிய நிகிரகம், சமம் தமம் எதுக்காக சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இதெல்லாம். ஏன்னா முதல்ல இந்த கிளாஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணணும்னு சின்மயானந்த சாமிஜிட்ட முதல்ல போய் கேட்டப்போ அவர் ரொம்ப யோசிச்சாராம். எல்லாரும் இப்போ ரிவைன் போட்டு கேட்பாங்க, யாருமே ஒழுங்காக கேட்க மாட்டாங்க, அந்த சாஸ்திரத்துக்குரிய மரியாதை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு அவர் ரொம்ப யோசிச்சாராம். பிறவும் அதுக்கப்புறம் அதுக்கு அலோவ் பண்ணதான் சொல்லுவாங்க. இப்போ அது சம்யதேந்திரியக குரு. அவர் என்னது தத்துவமசின்னு சொல்லும்போது தூக்கம் வந்துச்சுன்னா என்னாகும், அவுட்டு. அப்போ அந்த இந்திரியங்கள் ஒழுங்காக இருக்கணும். இப்போ 3 விஷயம்: ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம், தத்பரக சம்யதேந்திரிய. இப்போ ஸ்ரத்தையை ரொம்ப அவசியமாக சொல்கிறார். ஏன்னா இப்போ நம்ம இந்த 11 சாதனைகள் படிச்சிருக்கோம். இப்போ ஏதாவது ஒன்றுலேருந்து தான் இதுக்குள்ளே வந்திருப்போம், ஞான யோகத்துக்கு வந்திருப்போம். இப்போ வேறு நிறையா பேர்கிட்ட பாடம் கேட்டிருந்துருக்கலாம், வேறு நிறைய இயக்கங்கள் இருக்குது, அதில் இருந்து வந்திருக்கலாம். அதுலெல்லாம் மோட்சத்துக்கு வேறு மாதிரி ஏதாவது ஒரு மோட்ச சாதனம் சொல்லி இருந்திருக்கலாம், நாம ஜபமே போதும்னு சொல்லி இருந்திருக்கலாம். இந்த மாதிரி நிறைய என்ன அங்கே இருந்துட்டு அங்கே ஒரு நிறைவு இல்லாமல் இங்கே வந்திருப்பாங்க. அங்கேயும் நிறைவாக இருந்தால் வந்திருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்காங்க அப்படிங்கும்போது சரி, இன்னும் நமக்கு ஏதோ ஒரு தேடுதல் இருக்குது, அதை நம்ம குறை சொல்ல மாட்டோம். நம்ம அது ஒரு படியாக வச்சுட்டு என்ன பண்ணுறேன், அடுத்ததுக்கு தாண்டி வந்திருக்காங்க. வரும்போது என்ன ஆகும்னா அதுலேயும் ஸ்ரத்தை இருக்கும். இப்போ இதையும் விட முடியாது. ஒரு என்ன ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு போராட்டம் இருக்கும். அங்கே ஒரு சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட் இருக்கும், அதை விட்டுட்டும் வர முடியாது. இங்கே சொல்கிறது புதுசாக இருக்கும். இப்போ கிருஷ்ணர் சொல்கிறது வித்தியாசமாக இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ அந்த நேரம் நமக்கு இன்னும் 2 பேருக்கு கான்ட்ரடிக்ஷன் வரலாம் நமக்கு. அப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இப்போ அதுக்கு தான் ஸ்ரத்தை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இங்கே வந்துட்டோம் அப்படின்னா நம்ம எப்படி கேட்கணும், ஓப்பன் மைண்டாக கேட்கணும். நம்ம என்ன மனசு என்ன செய்யணும்னா அவங்க சொன்னது இங்கே சரி கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அங்கே அப்படி சொன்னாங்க, இங்கே இப்படி சொன்னாங்கன்னு என்ன பண்ணுவோம், நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுதான் ஸ்ரத்தை சொல்கிறது. தயானந்த சாமி சொல்லுவாங்க, கொஞ்ச நாளைக்கு வேறு யாருதையும் கேட்காத, ஒரு இடத்துல போய் கேட்க வந்துட்ட அப்படின்னா, ஒரு சம்பிரதாயத்தில் கேட்குற அப்படின்னா உனக்கு இதில் ஒரு கன்விக்ஷன் வர்றது வரைக்கும் இதே எதையும் போட்டு குழப்பாத, கொஞ்ச நாளைக்கு கேட்டு பாரு. ஏன்னா நமக்கு நிறையா விசிஷ்டாத்வைதத்தில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, சைவ சித்தாந்தத்தில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நிறைய மகாத்மாக்கள் நிறையா இருக்காங்க, ஒருத்தர்கிட்ட இருந்தும் ஒரு மாதிரி இருக்கும். ஒரு சம்பிரதாயத்துலேயும் ஒன்று வேறு இருக்கலாம் நமக்கு. இப்போ நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறோம், நம்ம சம்பிரதாயத்தில் என்ன ஃபாலோ பண்ணுறோன்னா, நம்ம ஆதிசங்கரர் சொல்லி கொடுத்த அந்த அத்வைதத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஆதிசங்கரர் கண்டுபிடிக்கல, ஏற்கனவே வேதத்தில் இருந்தது. நம்ம மெயினாக ஃபாலோ பண்ணுறது வேதத்தில் சொன்ன அந்த கிரமப்படி. ஏன்னா வேதாந்தத்தில் பார்த்திங்கன்னா நிறையா வேதாந்தம் இருக்கும். பக்தி வேதாந்தம்னு ஒன்று இருக்குது, அப்புறம் யோக வேதாந்தம்னு ஒன்று இருக்குது. நம்ம கிளாசிக்கல் வேதாந்தம் நம்ம படிக்கிறது எப்படி ஆதிசங்கரோடைய பாஷ்யத்தை அடிப்படையாக கொண்டு நம்ம படிக்கிறது, அது ஒரு கிரமத்தில் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம மற்ற ரிலீஜன்லாம் எப்படின்னா, இப்போ கிறிஸ்டியானிட்டி இதிலெல்லாம் ஒரு சின்மயானந்த சாமி சொல்லுவாங்க, அவங்கெல்லாம் ரெடிமேடாக ஒரு ப்ளவுஸ் தைச்சி கொடுத்துட்டாங்க, இந்த ப்ளவுஸ் தான் எல்லோரும் போட்டு ஆகணும் அப்படின்னு. ஆனால் ஹிந்துவிசம் எப்படின்னா சட்ட துணியவே கொடுத்துருதான், நீ சைஸுக்கு தைச்சிக்கோ, உனக்கு என்ன வேணுமோ, நீ விசிஷ்டாத்வைதம் வேணால் வச்சுக்கோ, சைவ சித்தாந்தம் வேணால் வச்சுக்கோ, இதை ஃபாலோ பண்ணணுமா, இந்த மகாத்மா ஃபாலோ பண்ணணுமா ஃபாலோ பண்ணு, அதை ஃபாலோ பண்ணணுமா ஃபாலோ பண்ணு. நமக்கு ஃப்ரீடம், ரிலீஜியஸ் ஃப்ரீடம் இருக்குது. இப்போ நம்ம ஒரு சம்பிரதாயம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் என்ன சொல்லுவேன், எனக்கு என்னோட குரு என்ன சொல்லி கொடுத்துருக்காரோ அதை தான் நான் சொல்லுவேன். எக்ஸ்ட்ரா ஒன்று பிட்டெல்லாம் போட முடியாது நம்ம ஏன்னா இது வழி வழியாக வர்றது நம்ம பார்க்குறோம். சூரியன்கிட்ட சொன்னார், ஒவ்வொருத்தருக்கா வழி வழியாக சொல்லியிருக்காருன்னு பார்க்குறோம். இப்போ இந்த ட்ரெடிஷனில் நமக்கு என்ன நம்மளுடைய குரு சொல்லி கொடுத்துருக்காரு, இப்படி தான் நம்ம வருவோம். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், புதுசாக வர்றவங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் வரலாம்.
நிறைய பேர் புதுசாக நிறைய பேர் கேட்குறவங்களுக்கு சில குழப்பம் வரலாம். அப்போ இந்த ஸ்ரத்தை வந்து நமக்கு ரொம்ப அவசியம். இப்போ இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், கிருஷ்ணர் இப்படி தான் சொல்லியிருக்காரு, நம்மளுடைய லட்சியம் என்ன, நம்ம அத்வைத வேதாந்தத்தில் நம்மளுடைய லட்சியம் என்னன்னா சிதப்பிரஞ லட்சணம் தான் நமக்கு லட்சியம். நீ வந்து உனக்கு அது இருக்கா, துக்கேஷு அணுவிக்னமனாகா சுகேஷு விகதஸ்பிருகா வீதராக பயக்ரோதா சிததீர் முனி ருச்சியத்தை. இதை நமக்கு மெயின். சுகத்திலையும் துக்கத்திலையும் பாதிக்கப்படாமல் இருக்கியா வீத்த ராக பயக்ரோதக ஆசையிலிருந்தும் கோபத்திலிருந்தும் பயத்திலிருந்தும் முழுமையாக விடுபட்டவனாக இருக்கின்றாயா? ஸ்திததீகி முனி ருச்சியத்தே, அவன்தான் முனிவன். பிரஜகாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன் ஏவ ஆத்மனா துஷ்டக சித பிரஜ்ஞஸ்து தோச்சதே. முழுமையாக ஆசையிலிருந்து விடுபட்டவனாக இருக்கின்றாயா? உன்னில் நீ நிறைவாக இருக்கின்றாயா? இதுதான் நமக்கு லட்சியம். நமக்கு இப்போ நம்மளுடைய சம்பிரதாயத்தில் என்ன நம்ம சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். ஏன்னா இதில் நமக்கு ஸ்ரத்த வரணும். நமக்கு புதுசாக வர்றவங்களுக்கு கொஞ்சம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா எல்லாத்தையும் நாங்களும் தாண்டி தான் வந்திருக்கோம். இப்போ ஒரு இதில் வந்து வரும்போது சில அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது, அங்கே என்ன சொல்லியிருக்காங்க இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு அந்த முரண்பாடு இருக்கிற மாதிரி, முரண்பாடுலாம் கிடையாது. முழுமையாக நல்லா ஆழமாக பார்க்கும்போது முரண்பாடு இருக்காது. நான் முதல்ல வந்தோடனே கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியும். அப்போ நம்ம கொஞ்ச நாள், நீண்ட நாள் நமக்கு ஒரு பீரியட் ஆஃப் டைம் திரும்ப 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 கேட்கும்போது நம்ம இந்த ஸ்ரத்தையை 3 விதமாக பிரிக்கிறோம். கூஸ்ரத்தா, அஸ்ரத்தா, ஸ்ரத்தா. 3 விஷயம் ஏற்கனவே அவருக்கு பார்த்துருக்கோம், முந்தி ஒரு கிளாஸில் சொல்லியிருக்கேன். திரும்ப இன்னொருக்கு புதுசாக வர்றவங்களுக்கு கூஸ்ரத்தா. கூஸ்ரத்தானா முட்டாள்தனமாக நம்புறது. ஒரு ஆளை பிடிச்சிடும் நமக்கு வந்து இந்த குருவை ஒருத்தர் பிடிச்சிட்டா அவங்க சொன்னதெல்லாம் சரி சரின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து அப்படி கிடையாது. நமக்கு அறிவுக்கு ஏற்றுக்கிறதா இருக்கணும். அது குஷ்ரத்தா. அஸ்ரத்தானா டபக்குன்னு இல்லைன்னு சொல்லிடுறது. வந்து அவங்க சொல்கிறது வந்து நீங்கள் சொல்கிறது ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்கிறது, அது அஸ்ரத்தா. ஸ்ரத்தை அப்படிங்கும்போது அது இவங்க கரெக்டாக தான் சொல்லுவாங்க, நமக்கு புரியாமல் இருக்கலாம். சில நேரங்களில் சொல்கிறது சரியாக தான் இருக்கும், நம்ம அதை சரியாக புரிஞ்சுக்கிடணும். நமக்கு இது ஏன்னா நமக்கு சாஸ்திரம் என்ன சொல்ல போகுது, இருக்கின்ற அந்த உலகத்தை பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிகின்னு சொல்லுது, எல்லாமே பிரம்மம்னு சொல்லுது. இப்போ அந்த முதல்ல அது வந்து ஏற்றுக்க முடியாது. எல்லாம் எனக்கு எப்படி எல்லாம் பிரம்மம்னு எப்படி எனக்கு எல்லாமே நாமரூபமாக தெரியுதே, அப்படி இருக்கும்போது எல்லாம் பிரம்மம்னு நான் எப்படி ஏற்றுக்கிறது? என் கண்ணுக்கு ஒன்று தெரியுது, ஆனால் நீங்கள் சொல்கிறது வேறு மாதிரி சொல்கிறீங்களே, அப்போ எனக்கு கான்ட்ரடிக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கே. இப்போ அதை நம்ம ஆழமாக இன்னும் கொஞ்சம் படிக்கிறது. இவர் சொல்கிறது மேலே இவர் தப்பாக சொல்ல மாட்டார். இன்னும் நம்மக்கிட்ட என்ன மாற்றத்தை உண்டு பண்ணலாம், கேள்வி கேட்கலாம். நமக்கு எத்தனை கேள்வினாலும் நம்ம கேட்கலாம். நம்ம சாஸ்திரம் அதை அனுபவிக்கின்றது. இப்போ ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம் தத்பரக சம்யத்தேந்திரிக. 3 விஷயம். ஸ்ரத்தை இருக்கணும், அது தீவிரமாக இருக்கணும், லட்சியம் அதுவாகவே இருக்கணும். இன்னொன்று சம்யத்தேந்திரியக, இந்திரிய நிகிரகம் உடையதாக இருக்கணும். இன்னொன்று இந்த ஸ்ரத்தையில் இருக்கும்போது சில பேருக்கு ஸ்ரத்த வராது, சில பேருக்கு எப்படி இருக்குன்னா ஸ்ரத்த ஓவராக இருக்கும். ஓவராக இருக்குன்னா எப்படி இருக்குன்னா, இப்போ எனக்கு ஒரு குரு வந்து எனக்கு ஒரு குரு இருக்கார், வந்து ஏன் குருவை எல்லாரும் ஏற்றுக்கணும்னு நினைக்க தொடங்கும். அது வந்து ஒரு நாள் நடக்காது. ஏன் குருவை எனக்கு அவர் குரு, ஆனால் மற்றவங்க எதை என்ன பண்ணலாம், சில நேரம் அவங்களுக்கு அதில் ஏற்புடையது இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா நமக்கு இந்த அத்வைதத்தை படிக்கும்போது பார்ப்போம், ஏன்னா விசிஷ்டாத்வைதி துவைத்தி இந்த மாதிரி நிறையா ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நம்மளை குறை சொல்லுவாங்க, வந்து நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. வந்து அப்போ நம்ம என்ன பண்ணோம், அதனாலலாம் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது. நமக்கு நம்மளுடைய ஞானத்தில் கன்விக்ஷன் இருக்கா, அதுதான் நமக்கு முக்கியம். நம்ம மற்றவங்க என்னுடைய குருவை பற்றி என்ன பண்ணலாம், ஸ்ரத்தை ஓவராக போய் வந்து என்னுடைய குருவை எல்லாரும் வந்து யாருமே சொல்லக்கூடாது, தே ஹாவ் எவ்ரி ரைட். நம்ம என்ன பண்ணோம், அந்த குருவோட டீச்சிங் நமக்கு முக்கியம், அந்த பர்சன் முக்கியம் கிடையாது. நமக்கு அது ரொம்ப முக்கியம். நமக்கு அந்த டீச்சிங், அவர் என்ன சொல்கிறாருங்கிறது முக்கியம். இப்போ நமக்கு முக்கியமாக நமக்கு தெரிய வேண்டியது இந்த ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காரு, இது ஒன்றொன்று நம்மளுடைய வாழ்க்கை மயமாக ஆகின்றதா, இது எனக்கு பிரயோஜனத்தை கொடுக்கின்றதா, இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். நமக்கு இந்த ஸ்ரத்தைங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஸ்ரத்தை இல்லாமலும் இருக்கக்கூடாது, முட்டாள்தனமான ஸ்ரத்தை இருக்கக்கூடாது, ஓவராக வந்து என்ன பண்ணுவோம் சென்டிமெண்டல் ஸ்ரத்தை இருக்கக்கூடாது நமக்கு. ஏன்னா அதெல்லாமே நமக்கு வந்து தடையாக தான் அமையும். நமக்கு
அறிவுபூர்வமான ஸ்ரத்தை நமக்கு தேவை. குருவினுடைய வாக்கியத்தில் நமக்கு ஸ்ரத்தை தேவை. அதை நம்ம எவ்வளோ தூரம் ஒபே பண்ணுறதுல நமக்கு அதில் தான் நம்ம காட்டணும். அவருடைய வார்த்தைகளை நம்ம 100% ஒபே பண்ணணும். அது நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம் தத்பரக சம்யதேந்திரியக ஞானம் லப்த்வா பராம் சாந்திம் அச்சிரேன அதிகச்சதி. சரி, இந்த ஞானம் கிடைச்சா உனக்கு என்ன வரும் அப்படின்னா, ஞானம் லப்த்வா, இந்த அறிவை பெற்றவுடன் பராம் சாந்தி, பராம் சாந்தினா மேலான அமைதி, மன நிறைவு, அச்சிரேன அதிகச்சதி, உடனடியாக உனக்கு வந்து அமையும். எப்படி ஒரு இருட்டு ரூம் இருக்குது, ஒரு லைட்டை கொண்டு போன உடனே என்ன ஆகுது, அந்த இடத்துல வெளிச்சம் வருது. அது மாதிரி உன்னுடைய வாழ்க்கை எவ்வளவு இருட்டாக இருந்தால் கூட இந்த ஞானம் உனக்கு வந்துருச்சுன்னா என்ன ஆகும், உன்னுடைய வாழ்க்கையே ஒளி பொருந்தியதாக அமையும். முழுமையாக உனக்கு சாந்தி கிடைக்கும், நிறைவு கிடைக்கும். துக்கத்தில் அமுக்கிட்டு இருந்திருக்கலாம் ஆனால் உனக்கு இந்த ஞானம் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இதில் என்ன கிடையாது, இது கேரண்டி, நமக்கு சந்தேகமே கிடையாது. அச்சிரேனா இன்ஸ்டன்ட், உடனடியாக. இன்ஸ்டன்ட் காஃபி போடுறோம், காஃபி போட்டுட்டு பாலை ஆற்றினோடனே என்னது, காஃபி வந்துடுது. அது மாதிரி இந்த ஞானம் உனக்கு வந்த உடனே என்ன ஆயிடுது, அமைதி வந்தடைகின்றது. ஒரு ஆழ் மனதில் உனக்கு அமைதி வந்தடைகின்றது. இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம், இது பண்ணால் நல்லாயிருக்கும் அது பண்ணால் நல்லாயிருக்கும்னு மாறி மாறி நமக்கு ப்ரோக்ராம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஞானம் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, உனக்கு எல்லாம் முடிந்ததாக ஆகிவிடும். நீ எதற்காகவும் எதையும் நாடி செல்ல மாட்டாய், உன்னில் நீ நிறைவாக இருப்பாய். அதான் நமக்கு முக்கியமானது. ஞானம் லப்த்வா, இந்த ஞானத்தை பெற்றவுடன் பராம் சாந்தி, மேலான அமைதி. மேலான அமைதின்னு என்னது, குறைவில்லாத அமைதி. எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு மேலே உனக்கு ஒரு அமைதி இருக்கும். மேல் மனசில் பிரச்சனைகள் இருக்கலாம், நமக்கு ஆழ் மனசில் அமைதி. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், உள்ளங்கள் அழுதாலும் உதடுகள் சிரிக்கின்றன. இப்போ யாராவது எப்படி இருக்கட்டா நல்லா இருக்கும்போ, உள்ளுக்குள்ளே பல பிரச்சனை இருக்கலாம் நமக்கு. உள்ளங்கள் அழுதாலும் உதடுகள் சிரிக்கின்றன. இந்த ஞானம் வந்தால் என்ன ஆகும்னா, இது அப்படியே உல்டாவாயிரும் நமக்கு. உதடுகள் அழுதாலும் உள்ளங்கள் சிரிக்கும். மேலான வாழ்க்கையில் பிரச்சனை மாறி மாறி வந்துட்டு தான் இருக்க போது, இருந்தாலும் உனக்குள் ஒரு நிறைவு இருக்கும். இதுதான் நமக்கு கிடைக்க போகிற அந்த பராம் சாந்தி, அதுதான் மேலான சாந்தின்னு கொடுத்துருக்காரு. இப்போ கீழான சாந்தினா என்னது, அப்பப்போ பிரச்சனை முடிஞ்சோடனே அப்பப்போ நமக்கு 2 பிரச்சனைக்கு நடுவில் வந்துட்டு போகுது இல்லையா, அதுதான் கீழான அபரா சாந்தின்னு சொல்லிக்கலாம் நமக்கு. இது பராம் சாந்தி. எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் ஆழ் மனதில் என்ன இல்லை, எனக்கு அந்த ஒரு வருத்தம் இல்லை. உதடுகள் அழுதாலும் உள்ளங்கள் எப்பவும் சிரிச்சுட்டே இருக்கும். ஒரு புன்னுருமல் உனக்கு இருக்கும், ஒரு நிறைவு இருக்கின்றது. பராம் சாந்திம் அச்சிரேன அதிகச்சதி, அச்சிரேன உடனடியாக உன்னை வந்து அடைகின்றது. இதில் 3 விஷயம் நமக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டிய குணங்கள்: ஸ்ரத்தை, தீவிரத்துவம், இந்திரிய கட்டுப்பாடு. 3. இப்போ அடுத்த 40ல் எதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். இருக்கக்கூடியது சொல்லிட்டு எதெல்லாம் நம்ம விடணும், நம்மக்கிட்ட இருக்க விட வேண்டிய தோஷங்கள், அது ஒரு 3 சொல்கிறார். 40 அக்ஞஸ்ச ஸ்ரத்ததானஸ்ச சம்சயாத்மா வினஷ்யதி நாயம் லோகோஸ்தி ந பரஹ ந சுகம் சம்சயாத்மனஹ அக்ஞஸ்ச ஸ்ரத்ததானஸ்ச சம்சயாத்மா வினஷ்யதி நாயம் லோகோஸ்தி ந பரஹ ந சுகம் சம்சயாத்மனஹ. 3 விஷயம் சொல்றாரு. அக்ஞஸ்ச அஸ்ரத்ததானஸ்ச சம்சயாத்மா வினஷ்யதி. வினஷ்யதினா வாழ்க்கையை வீணடிக்கின்றான், நிம்மதி இல்லாமல் இருக்கான். 3 பேர். யார் யார்? அக்ஞஸ்ச, ஞகனா அறிவுடையவன், ஞானம்னா தெரியும், அஜ்ஞானம்னா அறிவின்மை, அக்ஞகனா அறிவில்லாதவன்.
என்ன அறிவில்லாதவன்? இந்த தன்னை பற்றிய அறிவில்லாத. அக்ஞஷ்ச அஸ்ரத்ததானஷ்ச சம்சயாத்மா வினஷ்யதி. நம்ம ஏற்கனவே முதல்ல எடுத்தோடனே பகவான் கொடுத்த உபதேசம் பண்டிதாக ந அனுசோச்சந்தி, அறிவாளி கவலைப்பட மாட்டான்றத தொடங்கினார். இதைத்தான் திரும்ப கொண்டு வர்றார். அக்ஞகனா அறிவில்லாதவன், தன்னை பற்றிய அறிவில்லாதவன், தன்னுடைய உண்மை சொரூபத்தை பற்றி அறிவில்லாதவன். அவன் என்ன பண்ணுறான்? நிச்சயமாக கவலைப்பட்டுட்டு தான் இருக்க போகிறான். யார் யாரெல்லாம் கவலையிலே இருக்க போகிறாங்கங்கிறத சொல்கிறார். அக்ஞக அஸ்ரத்ததானக. இப்போ பார்த்தோம் முன்னாடி சொன்னார், ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம். யாருக்கு குருவிடமும் சாஸ்திரத்திடமும் முழுமையான நம்பிக்கை இருக்கின்றதோ அவன் என்ன பண்ணுறான்? உடனடியாக பராம் சாந்திம் கச்சதின்னு கொடுத்தார். அவன் மேலான அமைதியை அடைகின்றான். இப்போ இவன் யார்? அஸ்ரத்ததானக. இதில் நம்பிக்கை இல்லாதவன் இந்த குருவிட்ட நம்பிக்கை இல்லை. அவர் சொல்கிறது சரியாக இருக்குமோ இல்லையோ. இப்போ நம்மளே ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், ஏதோ உடம்பு சொல்லன்னு போகிறோம். டாக்டர் என்னத்தையோ கிறுக்கி கொடுக்குறாரு, மருந்தாக கொடுக்குறாரு, 10 மருந்து கொடுக்குறாரு. டபக்குன்னு உள்ளே போடுறோம். எதனால் உள்ளே போடுறோம்? நம்பிக்கை. அந்த டாக்டர் மேலே என்ன பண்ணுறோம்? ஒரு நம்பிக்கை. அது மாதிரி அது என்ன போட்டிருக்காருன்னே தெரியாது, அதுக்கு என்னென்ன சைடு எஃபெக்ட்னே தெரியாது. ஆனாலும் என்ன பண்ணுறோம்? அது பாதி இதில் நம்ம சைடு எஃபெக்டை இப்போலாம் என்ன பண்ணுறோம்? வந்த உடனே நெட்டில் நோண்டி பார்க்குறோம். மருந்து வாங்கினோடனே எல்லாருமே என்ன பண்ணுறோம்? போட்டு பார்க்குறோம் என்ன சைடு எஃபெக்டெல்லாம் இருக்குதுன்னு. பார்த்தாலே பகீர்னு தான் இருக்குது. ஆனாலும் என்ன பண்ணுறோம்? உள்ள தலையை கொடுத்தாச்சு, டாக்டர் என்ன சொன்னாலும் என்ன பண்ணுறோம்? சாப்பிட்றோம். அது மாதிரி ஒரு ஸ்தூல தேகத்துக்கே ஒரு ஆரோக்கியத்துக்கே என்ன பண்ணுறோம்? நம்புகிறோம் நம்ம. ஆனால் இதில் குருவை அதுக்கு மேலே நம்பலாம். இப்போ அஸ்ரத்ததானக, நம்பிக்கை இல்லாதவன். நம்மளாம் இருக்கோம். இப்போ அலோபதி இருக்குது, பல விதமான ஸ்கூல் ஆஃப் இருக்குது. என்ன பண்ணுறோம்? ஏதாவது ஒன்றை நம்பி தானே உள்ளே போகிறோம். இவன்கிட்ட போனால் அவன் சைடு எஃபெக்ட்டு, அவன்கிட்ட போனால் இது சரியில்லைம்பேன். ஒவ்வொரு டாக்டர்கிட்ட போனாலும் என்ன பண்ணுவேன்? பைத்தியமே பிடிச்சிடும் நமக்கு. ஏதாவது ஒரு வியாதி மட்டும் வந்துச்சு, நம்ம 2-3 ரெஃபர் பண்ணோம், அத்தோட ஹோகையா நமக்கு இதை சாப்பிடவா அதை சாப்பிடவான்னு என்ன பண்ணிடுவாங்க. அது மாதிரி தான் நமக்கு இந்த இதுக்குள்ளே வரும்போதும் ஒவ்வொரு சம்பிரதாயத்துலேயும் ஒன்று சொல்லுவாங்க. இப்போ புதுசாக வர்றவங்க ஏதோ ஒன்றுக்குள்ளே நம்பி உள்ளுக்குள்ளே போய் தான் ஆகணும். கொஞ்ச நாளுக்கு என்ன பண்ணுறோம்? சாப்பிட்டு பார்க்குறோம். ஒரு 6 மாதம் நம்மளும் எல்லா டாக்டரையும் விசாரிக்கிறோம். இந்த டாக்டர் சரியா, அந்த டாக்டர் சரி. நமக்கு நேரம் நல்லா இருக்கணும். நல்லா இருந்தால் என்ன ஆகும்? நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் எல்லாம். இப்போ அது மாதிரி ஒரு குரு கிட்ட போய் இவர் சொல்கிறாரு, பார்க்க தெளிவாக தான் தெரியுது. என்ன பண்ணுறோம்? நாமளும் கொஞ்சம் எல்லா பேர்ட்டையும் நம்ம செகண்ட் ஒப்பீனியன்லாம் வாங்கிட்டு தானே போகிறோம்ல. அது மாதிரி 2-3 பேர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி கிளாஸ் கேட்கலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ கொஞ்ச நாள் என்ன பண்ணுறோம்? நம்பி கேட்டு பார்க்குறோம். இப்போ நம்பிக்கை இல்லாதவன் என்ன பண்ணுறான்? அஸ்ரத்ததானக. யாருக்கு குரு கிட்டையும் சாஸ்திரத்தையும் நம்பிக்கை இல்லையோ. அடுத்து சம்சயாத்மா. சம்சயாத்மான்னு சந்தேகப்படுறவன். சொல்கிறது சரியாக இருக்குமா என்னன்னு தெரியல, வேறு இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு அதில் நம்பிக்கை இல்லாமல் எப்பவும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. இவங்க 3 பேருக்கும் நிம்மதியே கிடையாது அப்படிங்கிற. அக்ஞக அறிவில்லாதவன், தன்னை பற்றிய அறிவு இல்லாதவன், அதில் நம்பிக்கை இல்லாதவன், அதன் காரணமாக சந்தேகப்பட்டு கொண்டே இருப்பவன். இவனுக்கு என்ன கிடையாது? வினஷ்யதி, அவன் கண்டிப்பாக வாழ்க்கையை வீணடிக்கின்றான். இதில் 3ல் இந்த சந்தேகப்படுறவனை ரொம்ப திட்டுறார் கிருஷ்ணர். மற்றவன் கூட எப்படியோ போயிடல. அந்த சந்தேகப்படுற ஆத்மா இருக்குது பார்த்தியா, அவன் அவனுக்கு இந்த உலகத்துலேயும் நிம்மதி கிடையாது, மேல் உலகத்துலேயும் நிம்மதி கிடையாது. அவன் ஆன்மீகத்தில் ஒரு சந்தேக பிராணி. ஆன்மீகத்தில் இருந்தாலும் நிம்மதி இல்லாமல் இருப்பான், லௌகிகத்தில் இருந்தாலும் அவனுக்கு நிம்மதி கிடையாது. எப்போ பார்த்தாலும் சந்தேகப்பட்டே இருக்குது. அவன் கூட என்ன பண்ண முடியாது? இருக்கவே முடியாது. யாருமே சந்தேக பிராணி கூட இருக்கவே முடியாது. அதான் சொல்கிறாரு, நாயம் லோகோஸ்தி ந பரஹ ந சுகம் சம்சயாத்மனக ந அயம் லோகஹ அஸ்தி. அவனுக்கு இந்த பிறப்புலையும் என்ன கிடையாது? நிம்மதியே கிடையாது. தானும் நிம்மதி இருக்காது, கூட இருக்கிறவங்களுக்கும் நிம்மதி இருக்காது. அயம் லோகஹ நாஸ்தி ந பரஹ. அவனுக்கு அடுத்த பிறவிலையும் நிம்மதி இருக்காது. இன்னொன்று, அவன் புண்ணிய கர்மா கண்டிப்பாக செய்ய போகிறதில்ல. அவனுக்கு மேலுலகம் கிட்டாது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் சந்தேகப்பட்டே இருக்கிறவன் என்ன நல்ல காரியம் பண்ண முடியும்? இப்போ ந சுகம், அவனுக்கு என்ன இல்லை? இன்பம் இல்லை. சம்சயாத்மனக, எப்பவும் அவன் சந்தேகம் உடையவனாகவே இருக்கின்றான். நாயம் லோகோஸ்தி ந பரஹ ந சுகம் சம்சயாத்மனக.
ரெண்டுலேயுமே முக்கியமான குவாலிஃபிகேஷன் என்ன. 39 என்ன குணம் இருக்கணும்னு சொன்னார், 40 என்ன குணம் இருக்கக்கூடாது. இப்போ ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் தத்பர சம்யதேந்திரியக ஞானம் லப்த்வா பராம் சாந்திம் அச்சிரேன அதிகச்சதி. இப்போ 40 அக்ஞஸ்ச அஸ்ரத்ததானஸ்ச சம்சயாத்மா வினஷ்யதி. சந்தேகப்பட்டுட்டே இருந்தால் என்ன பண்ண முடியாது, உனக்கு இந்த உலகத்திலும் அமைதி இல்லை, அடுத்ததுலேயும் உனக்கு அமைதி இல்லை. இப்போ அடுத்து ஒன்று பார்த்துருவோம். 41 யோக சந்நியஸ்த கர்மாணம் ஞான சம்சின்ன சம்சயம் ஆத்மவந்தம் ந கர்மாணி நிபத்னந்தி தனஞ்சய யோக சந்நியஸ்த கர்மாணம் ஞான சம்சின்ன சம்சயம் ஆத்மவந்தம் ந கர்மாணி நிபத்னந்தி தனஞ்சய. நமக்கு இதை நிறைவு பண்ண போறார் இந்த சாப்டர். ஞான கர்ம சந்நியாச யோகம். எப்படி நம்ம நான் உடல் மனம் புத்திக்கு வேறான ஆத்மா அப்படிங்கிற எண்ணத்தோட நான் அகர்த்தா கர்மண்ய கர்ம எஃப் பஷேத் அகர்மணிச்ச கர்மயக ச புத்திமான் மனுஷியேஷு ச யுக்த கிருஷ்ண கர்ம கிருத்துன்னு பார்த்தோம். எப்படி நான் செயல் புரிந்து கொண்டு இருக்கும் போதே, இந்த உடல் மனம் புத்தி செயல் புரிந்து கொண்டு இருக்கும் போதே ஆத்மாவாகிய நான் செயலற்றவனாக இருக்கின்றேன் அப்படின்னு அந்த ஞானம்தான் ஞான கர்ம சந்நியாச யோகம் சொன்னார். அந்த ஞானத்தின் மூலமாகத்தான் என்ன பண்ண முடியும், நீ புண்ணிய பாபத்திலிருந்து விடுபட முடியும், இந்த கர்ம பந்தத்திலிருந்து விடுபட முடியும். அதான் திரும்ப சொல்லி முடிக்கிறார். யோக சந்நியஸ்த கர்மாணம். யோகம், யோகம்னா இங்கே இந்த ஞான யோகம். என்ன ஞான யோகம்? அகர்த்தாங்கிற ஞானம். அதன் மூலமாக சந்நியஸ்த கர்மாணம், இந்த கர்மத்தை நீ சந்நியாசம் பண்ணவனாக ஆகின்றாய்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பற்றில்லாத மனநிலையோடு நீ காரியம் பண்ணும்போது இந்த கர்மம் உன்னை ஒட்டாது. கர்மத்தை சந்நியாசம் பாக்கியமாக நீ சந்நியாசம் பண்ண வேண்டியதில்லை, அது உன்னை ஒட்டாது அப்படிங்கிறார். யோக சந்நியஸ்த கர்மாணம் ஞான சம்சின்ன சம்சயம். ஞானத்தால் சந்தேகத்தை அளித்தவன். முதல்ல சொன்னது ஸ்ரவணம் அப்படின்னு எடுத்துக்கலாம். யோக சந்நியஸ்த கர்மாணம், இந்த ஞானம் நீ நன்றாக இதை புரிந்து கொண்டு. ரெண்டாவது ஞான சம்சின்ன சம்சயம். சம்சயம்னா சந்தேகம், சின்னம்னா அழிப்பது. ஞான சம்சின்னம்னா இந்த ஞானத்தினால் உன்னுடைய சந்தேகத்தை முழுமையாக அழித்துவிட்டு, நல்ல குருக்கிட்ட நல்லா கேட்கணும், நல்ல நீண்ட நாள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்க சந்தேகத்தை எல்லாத்தையும் நீக்கிவிட்டு ஆத்மவந்தம். ஆத்மவந்தம்னா நன்றாக இதை மனதில் நிலைநிறுத்தி சிதப்பிரஜனாகி. 3 விஷயம்: ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம். மூன்றையும் முடித்தவனை ந கர்மாணி நிபத்னந்தி, அவனை இந்த செயல்களும் அந்த செயல்களின் விளைவுகளும் ந நிபத்னந்தி, அவனை பந்தப்படுத்தாது. ஆத்மவந்தம்னா நன்றாக அதை உறுதியாக நிலைப்படுத்துவது. நான் உடம்பு மனசு புத்தின்னு ரொம்ப ஜென்மாந்திரமாக நினச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ குரு சொல்லி கொடுக்குறாரு, நீ உடல் மனதை பார்ப்பவன், உன் மனம் உன்னால் அறியப்படுகின்றது, இந்த மனதிற்கு வேறானவனாக நீ இருக்கின்றாய், இந்த துக்கம் உன்னால் பார்க்கப்படுகின்றது. பார்க்கப்படுபவன் பார்க்கப்படும் பொருளுக்கு பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருளுக்கு வேறானவன். இந்த துக்கம் உன்னால் அறியப்படுகின்றது, அதனால் இந்த துக்கத்திற்கு வேறானவனாக நீ இருக்கின்றாய். இந்த ஞானம் நன்றாக ஆத்மவந்தம். ஆத்மவந்தம்னா நன்றாக மனதில் பதியணும். இந்த ஏட்டு சொரக்கா கறிக்கு உதவாதுன்னு பார்க்க, என்னதான் நம்ம எக்கச்சக்கமாக நோட்ஸ் எல்லாம் எடுத்திருந்தா கூட ஒரு பிரச்சனை வரும்போது என்ன ஆயிரும், நம்ம உடம்புன்னு நினச்சிடும். அம்மா மகா அப்படின்னு என்ன ஆயிடுது, நமக்கு அந்த உறவாக நம்ம ஒட்டிக்கிறோம். இந்த உடம்போட போய் என்ன பண்ணிடுது, ஒட்டிக்கிறோம். அறிவு போய் என்ன பண்ணிடுது, அதில் போய் நம்ம இணைத்து கொள்கின்றோம். அதிலிருந்து நன்றாக விடுபட்டவன் ஆத்மவந்தம் ந கர்மாணி நிபத்னந்தி, அவன் இந்த கர்மத்தில்னா புண்ணிய பாபத்தில் சுகதுக்கத்தில் ந நிபத்னந்தி, பந்தப்படுவதே இல்லை. அவன் அமைதியாக பார்த்தோம். பராம் சாந்தி, எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதனால் பாதிக்கப்படாதவனாக, முழுமையான நிறைவு உடையவனாக, உதடுகள் அழுதாலும் உள்ளத்தில்
சிரித்து கொண்டு இருப்பவனாக அவன் இருக்கின்றான். நிபத்னந்தி தனஞ்சய அர்ஜுனனுக்கு சொல்கிறாரு. இந்த தனஞ்சயன்னு அவன் நிறைய அவ்வளோ தனம் சம்பாதிச்சுட்டு வந்திருக்கான் அர்ஜுனன். அவன்கிட்ட இல்லாத பணம் கிடையாது. அப்படிப்பட்டவன் என்ன பண்ணுறான், ஐயோ என்னால் முடியல, காப்பாற்று காப்பாற்றுன்னு கதறான். அவனுக்கு தோல் வலிமை இருக்குது, படைபலம் இருக்குது, ஆள்பலம் இருக்குது, புஜபலம் இருக்குது, பணபலம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனாலும் நிம்மதி இல்லைன்னு என்ன பண்ணுறான், அதனால் அது கொடுத்துருக்காரு. தனஞ்செய்ய எல்லாம் வச்சிருக்கிறேன், ஆனால் என்ன, இந்த அறிவு தான் என்ன கொடுக்க முடியும், பராம் சாந்திம் அதிகச்சதி. நம்ம சாண்டிங் பண்ணிடுவோம். ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் தத்பர சம்யதேந்திரியः ஞானம் லப்த்வா பராம் சாந்திம் அச்சிரேணாதிகச்சதி அஜ்ஞஸ்ச ஸ்ரத்ததானஸ்ச சம்சயாத்மா வினஷ்யதி நாயம் லோகோஸ்தி ந பரஹ ந சுகம் சம்சயாத்மனஹ யோக சந்நியஸ்த கர்மாணம் ஞான சம்சின்ன சம்சயம் ஆத்மவந்தம் ந கர்மாணி நிபத்னந்தி தனஞ்சய. ஓம் பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரேகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுகே நமः. ஓம் சர்வே பவந்து சுகினः, சர்வே சந்து நிராமயாः, சர்வே பத்ராணி பஷ்யந்து, மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து.